வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கடந்த 10 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட முடியரசன் தொடர்பான கேள்விகள் மொத்தம் 20 கேள்வி இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? மு. மேத்தா, முடியரசன், கண்ணதாசன், மருதகாசி. சரியான பதில் முடியரசன். அடுத்த கேள்வி, முடியரசன் இயற்றாத நூல் எது? பூங்கொடி, நீலமேகம், வீரகாவியம், காவியப்பாவை. பூங்கொடி இவரோடது தான். வீரகாவியம் முடியரசனுடையது, காவியப்பாவை முடியரசனுடையது, நீலமேகம் மட்டும்தான் இவரோடது கிடையாது. காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவன் என்று கூறியவர் யார்? கண்ணதாசன், வாணிதாசன், முடியரசன், பாவாணர். சரியான பதில் ஆப்ஷன் சி முடியரசன். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் எது? வீரகாவியம், காவியப்பாவை, பூங்கொடி, கொடிமுல்லை. பூங்கொடி இதுதான் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம். ஆப்ஷன் சி கரெக்டு. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? இப்போ தான் பார்த்தோம். என்னது? பூங்கொடி. அடுத்த கேள்வி, குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார்? ந. பிச்சமூர்த்தி, கவிஞர் சுரதா, பாரதிதாசன், முடியரசன். சரியான பதில் முடியரசன். அடுத்த கேள்வி, பொறுத்துக. பெருஞ்சித்திரனார், சுரதா, முடியரசன், பாரதிதாசன். காவியப்பாவை, குறிஞ்சித்திட்டு, கனிச்சாறு, தேன்மலை. தேன்மலை சுரதாவுடையது. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் பிக்கு 4 2 இருக்குது. முடியரசன் காவியப்பாவை. அப்போ சிக்கு 1 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு, அதை வச்சு தான் அடிக்க முடியும். பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு. அப்போ ஏக்கு 3 வரணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 3 4 1 2. அடுத்த கொஸ்டின், காரைக்குடி மீ. சு. உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? சுரதா, கண்ணதாசன், முடியரசன், காமராசன். சரியான பதில் முடியரசன். அடுத்த கேள்வி, கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது? காவியப்பாவை, தேன்மலை, வீரகாவியம், பூங்கொடி. தேன்மலை சுரதாவுடையது. அப்போ அது முடியரசனோடது கிடையாது. ஆப்ஷன் பி. பொறுத்துக. வீரகாவியம், இயேசுகாவியம், ஒளிப்பறவை. சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள். நா. காமராசன், சிற்பி பாலசுப்ரமணியம், கண்ணதாசன், முடியரசன். வீரகாவியம் யாருடையது? முடியரசனுடையது. அதை வச்சு ஆன்சர் போட்டுடலாமா? இயேசுகாவியம் கண்ணதாசனுடையது. ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியத்துடையது. சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா. காமராசனுடையது. அடுத்த கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது? பூங்கொடி, இயேசுகாவியம், காவியப்பாவை, வீரகாவியம். இப்போ தான் பார்த்தோம். இயேசுகாவியம் யாருடையது? கண்ணதாசனுடைய படைப்பு. கரெக்டுங்களா? அப்போ அது வரக்கூடாது. அப்போ அதுதான் ஆன்சராக இருக்கணும். அடுத்த கேள்வி, நூலாசிரியர் சுரதா, முடியரசன், வாணிதாசன், ஆலந்தூர் மோகனரங்கன். நூல் கொடிமுல்லை, பள்ளி பறவைகள், எச்சில் இரவு, பூங்கொடி. பூங்கொடி யாருடையது? முடியரசனுடையது. அதை வச்சு ஆன்சர் அடிச்சிடலாமா? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சுரதா, எச்சில் இரவு. கரெக்டுங்களா? முடியரசன் பூங்கொடி, வாணிதாசன் கொடிமுல்லை, ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளி பறவைகள். சரிங்களா? அப்போ 3 4 1 2. அடுத்து பொறுத்துக. பூங்கொடி, கொடிமுல்லை, ஆட்டனத்தி ஆதிமந்தி, பட்டத்தரசி. கண்ணதாசன், சுரதா, முடியரசன், வாணிதாசன். பூங்கொடி யாருடையது? முடியரசனுடையது. அதை வச்சு ஆன்சர் அடிச்சிடலாம். அடுத்து ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசனுடையது. இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அப்போ கொடிமுல்லை வாணிதாசனுடையது, பட்டத்து அரசி சுரதாவுடையது. அப்போ 3 4 1 2ங்கிறது கரெக்டு. சி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவன துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன், கண்ணதாசன், முடியரசன், பாரதியார். சரியான பதில் முடியரசன். அடுத்த கேள்வி, புலவர். நூல் பெயர் முடியரசன், சச்சிதானந்தன், குமரகுருபரர், கண்ணதாசன். நூற்பெயர் ஆனந்தத்தேன், மாங்கனி, காவியப்பாவை, சகலகலாவள்ளி மாலை. சரி, முடியரசனுடையது என்ன வரும்? காவியப்பாவை வரும். அதை வச்சு அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ அடுத்து கண்ணதாசன் எடுத்துக்கிடுவோமா? கண்ணதாசனுக்கு மாங்கனி. அப்போது டிக்கு 2. சரிங்களா? ஏக்கு 3. அப்போ சச்சிதானந்தன், ஆனந்தத்தேன், குமரகுருபரர், சகலகலாவள்ளி மாலை. கரெக்டுங்களா? 3 1 4 2. அடுத்து, குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? 2வது தடவை அந்த கொஸ்டினை பார்க்குறோம். யாருக்கு வழங்கப்பட்டது? முடியரசனுக்கு வழங்கப்பட்டது. கரெக்டுங்களா? ஸோ அடுத்து பொறுத்துக. கவிஞர் பட்டப்பெயர்கள் மருதகாசி, வாணிதாசன், சுரதா, முடியரசன். பட்டப்பெயர்கள் பாவலர் மணி, கவியரசு, திரை கவித்திலகம், கலைமாமணி. சரிங்களா? சரி, முடியரசனுடைய பட்டப்பெயர் என்ன? கவியரசு முடியரசன்.
மருதகாசி திரைக்கவித்திலகம் மருதகாசி. வாணிதாசன் பாவலர்மணி வாணிதாசன். சுரதா வந்து கலைமாமணி சுரதா. அப்போ முடியரசனுக்கு கவியரசு. சரி, ஓகே. அடுத்து பொறுத்துக. கவிஞர் இயற்பெயர் முடியரசன், சுரதா, கண்ணதாசன், வாணிதாசன். இயற்பெயர் முத்தையா, துரைராசு, எத்திராசலு, ராஜகோபாலன். இதில் வந்து கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா, சிக்கு 1 வரணும். சரி. முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு. அடுத்து சுரதாவுடைய இயற்பெயர் ராசகோபாலன். வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து எத்திராசலு. அப்போ 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.